நாட்டில் பரவிய டெங்கு நோயினால் பல உயிரிழப்புகள் அண்மை காலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை தடுக்கும் நோக்கில் சுகாதார அமைச்சினால் பல டெங்கு ஒழிப்பு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வடமாகாண சபையின் சுகாதார அமைச்சு கடந்த நவம்பர் மாதம் 29ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை ஆன காலப்பகுதியை டெங்கு ஒழிப்பு வாரமாக பிரகடனப்படுத்தியிருக்கிறது. இந்த நடவடிக்கையின் ஒரு கட்டமாக வவுனியா பகுதியில் டெங்கு பரவும் இடங்கள் அடையாளம் காணப்பட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 91 பேருக்கு எழுத்து மூலமான காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளதாகவும் பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். குறிப்பிட்ட காலத்திற்குள் தமது இடத்தினை துப்புரவு செய்யாவிட்டால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட இருக்கிறது. வவுனியா பகுதி 7 பிரிவுகளாக வகுத்து சுமார் 225 ஊழியர்கள் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இந்த நடவடிக்கையின் ஒரு கட்டமாக வவுனியா பகுதியில் டெங்கு பரவும் இடங்கள் அடையாளம் காணப்பட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் 91 பேருக்கு எழுத்து மூலமான காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இந்த காலத்திற்குள் தமது இடத்தினை துப்புரவு செய்யாதுவிட்டால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. வவுனியா பகுதியை 7 பிரிவுகளாக வகுத்து சுமார் 225 ஊழியர்கள் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். மழைக்காலம் தொடங்கி இருக்கிறதால இப்போ வடமாநிலத்தில் வந்து டெங்கு பரவக்கூடிய அபாய நிலை ஏற்பட்டிருக்கு. இதை வந்து இப்போ சுகாதார திணைக்களம் டெங்கு ஒழிப்பை தேசிய ரீதியில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதால் மக்கள் இந்த விஷயத்தில் விழிப்பாக இருந்தால் தான் டெங்கு ஒழிப்பை கட்டுப்படுத்தலாம். சுகாதார திணைக்கள அதிகாரிகள் இப்போ வீடுகளுக்கு பார்த்து டெங்கை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை செய்யணும். இதுக்கு இப்போ மக்களும் ஒத்துழைப்பு செய்தால் தான் முழுமையாக டெங்கை வடமாநிலத்தில் இருந்தோ அல்லது இந்த வவுனியா மாவட்டத்தில் இருந்தோ இல்லாமல் செய்யலாம். டெங்குன்ற ஒழிப்பு வவுனியாவில் மிக தீவிரமாக இருந்தாலும் போதிய அளவு மக்களுக்கான விழிப்புணர்வு காணாது என்றுதான் என்னுடைய கருத்தாக இருக்கு. இன்னும் இது சம்பந்தமான போதிய அறிவுறுத்தல்கள் மக்கள் மத்தியில் சொல்லப்பட வேண்டும். சுகாதார திணைக்களங்களும் சுகாதார பணிமனையும் இது தொடர்பாக மேலதிக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்.